ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாச வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி முதல் தை மாதம் 1ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுவார். ஆங்கில தேதிக்கு 7/12/2025 முதல் 15/1/2026 வரை இந்த 40 நாட்களும் செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுவதனால கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கன்னி காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆவார். கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க, படித்தவர்கள், வியாபார யோகம் உடையவர்கள், வெளிநாடு தொடர்பு உடையவர்கள், தகவல் தொழில்நுட்பம் மூலம் யோகம் உடையவர்கள், அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்க மற்றவர்களுக்கு அதே போல் அடுத்தவங்க விஷயத்தில் பெரும்பாலும் தலையிட மாட்டார்கள். இவர்களுடைய விஷயத்தில் மற்றவர்கள் தலையிடுவதையும் அதிகம் விரும்பாதவர்கள், குடும்பத்து மேலே அதிக பாசம் உடையவர்கள், இதெல்லாம் பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள். பாருங்கள், கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. சனி பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். பொதுவாக சனி ராசியை பார்க்கும் பொழுது கண் திருஷ்டி குடும்பத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சனி பகவான் பாருங்க நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள். சனி பகவான் நீதிமான். அப்போ யாரெல்லாம் அந்த நீதி நேர்மையோடு இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. சனி பகவான் பார்க்கும் பொழுது யாரெல்லாம் உழைப்பை நம்பி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் கெடுபரங்கள் கொடுக்க மாட்டார் சனி பகவான். அதே போல் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். உத்தியோக ரீதியாக ஒரு சில ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் வேலையை விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்போ 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நம்ம மேல் அதிகாரிகள் எல்லாம் பகித்து கொள்ளக்கூடாது. மற்றபடி பாருங்கள், இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் 4ஆம் இடத்துல வந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார். பாருங்கள், செவ்வாய் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு 3க்கும் 8க்கும் அதிபதி. அவர் வந்து டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் செவ்வாய் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். குரு பகவானின் பார்வையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். சரி, இந்த செவ்வாய் வந்து முதல்ல பாருங்க கேது சாரத்தில் போவார். கேது சாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் போவார். அப்போ செவ்வாய் வந்து கேது சாரத்தில் போய் கேது 12ஆம் இடத்துல இருக்கிற ராசிக்கு. அப்போ ஏதாவது சொத்து வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள், இந்த டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஒரு 10-15 நாளைக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். வீட்டில் ஏதாவது ஆபரணங்கள், வீட்டில் வண்டி வாகனங்கள் ஏதாவது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க கன்னிராசிக்காரர்கள். அதாவது டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாள் வரையும் பாருங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் மனசில் கொஞ்சம் தைரியம் குறையிற மாதிரி தெரியும். இன்னும் சொல்ல போனால் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் இருப்பவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும் கன்னிராசிக்காரர்கள். ஏன்னா 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து கேது சாரத்தில் போகிறார். கேது 12ல் இருக்கிறார். அப்போ டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணும், அவ்வளோதான். அடுத்தது சுக்கிரனுடைய சாரத்தில் போவார். டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஒரு 10-15 நாள் வரையும் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் போவார். கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய சாரத்தில் போய் சுக்கிரனும் அதே வீட்டில் குரு பகவானுடைய பார்வையில் இருப்பார். அப்போ டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து ஒரு 15 நாள், டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் ஒரு 20 தேதியிலேருந்து ஒரு ஜனவரி 15ஆம் தேதி வரையும் உள்ள காலகட்டங்கள் ரொம்ப டாப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வரும். அதாவது நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். குடும்பத்தில் ஒரு சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய யோகம் தரும். டிசம்பர் 20ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரனுடைய காலில் செவ்வாய் போகும்போது உங்களுக்கு பாருங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறும். சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் முக்கியமாக வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு
செவ்வாய் வந்து பூமிக்காரகன், அதை வந்து குரு பகவான் பார்க்குறார். அப்போ வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே போல் செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துக்கு போகிறாரு, சூரியனும் 4ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன் வந்து பாருங்கள் டிசம்பர் ஒரு 16 தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல தான் இருப்பார். சுக்கிரன் விரையாதிபதி தான், கேதம் அந்த வீட்டுக்குடியவன் தான். இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வையில் அமரும் பொழுது உங்களுக்கு பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு, எதிர்பாராத யோகம் உண்டு. ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு 4க்கும் 12க்கும் அதிபதியான 2 கிரகங்கள் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. சொத்து, அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு யோகங்களை கொடுக்கும். பழைய இடத்தை விற்றுவிட்டு புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் விழிப்பாக போகணுங்க, செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கும்போது. அதே போல் சுக்கிரனும் பாருங்கள் டிசம்பர் ஒரு 20ஆம் தேதியிலேருந்து 4ஆம் இடத்துல அமர்வார். கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் யோகாதிபதிங்க. அப்போ இந்த சுக்கிரன் வந்து டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து ஒரு மாதம் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருப்பார். அப்போ பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 20லேருந்து நல்ல ஒரு மாற்றமான டைம், வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வான காலம், நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 7ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரையும் உள்ள காலங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும், குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி உங்களுக்கு டிசம்பர் 20லேருந்து சொந்த தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் மாறும். அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் சரி, செவ்வாய் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போதும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். அப்போ டிசம்பர் 20லேருந்து பாருங்கள் பல அதிர்ஷ்டங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும், வராத பணமெல்லாம் வந்து சேரும், குடும்பத்தில் பாருங்கள் இருந்த சிரமங்கள்லாம் குறையும். இப்படி நல்ல ஒரு மாற்றங்களை கன்னிராசிக்காரர்கள் டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து பார்க்க போகிறீங்க. டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்து வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம், உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டு, இப்படி நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு யோகமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 20லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ உழைப்பில் கவனம் செலுத்தணும் கன்னிராசிக்காரர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்ககிட்ட பகிராமல் இருப்பது நல்லது. உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலில் கவனம் செலுத்துங்க கன்னிராசிக்காரர்கள். சனியினுடைய பார்வை ராசிக்கு விடுவதனால பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் சொல்லாமல் உங்களுடைய காரியத்தில் நீங்கள் கருத்தாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். குரு பகவான் விரைவில் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் கன்னிராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி டிசம்பர் 20லேருந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் எழுதி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.